ஹாய், இன்றைக்கி நம்ம மட்டை அரிசி போட்டு கஞ்சி பார்ப்போமா? இதுக்கு நான் 1.25 கப்பு மட்டை அரிசி எடுத்திருக்கேன். அதே சேம் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு பச்சை பயிறு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பச்சை பயிரே யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பருப்பு போட்டோன்னா இந்த கஞ்சியில் அவ்வளோ நல்லா இருக்காது. அப்படி இல்லைன்னா வெறும் அரிசி வச்சு கூட கஞ்சி பண்ணலாம். போட்டு நான் பச்சை பயிரும் இந்த அரிசியை ஒன்றா போட்டு ஒரு 3-4 வாட்டி நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் அதை ஒரு 7-8 விசில் வச்சு எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு தொட்டுக்க பண்ணுற தொகை, அதாவது சம்மந்தி சொல்லுவாங்களே, அதை சொல்கிறேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய், 5 சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டுருக்கேன். உப்பு, புளி, தேங்காய், கருவேப்பிலை வச்சு தண்ணியே விடாமல் அரைச்சிங்கன்னா இதுமாதிரி கெட்டியாக வரும். அப்புறம் அரிசி கொஞ்சம் நல்லா வெந்துருத்தா பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கேன், கஞ்சி பதத்துக்கு இல்லாமல். நீங்கள் வேணும்னா சுடு தண்ணி விட்டு டைலூட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு கருவேப்பிலையும் ஜீரகமும் கொஞ்சம் தாளித்து போட்டு நெய்யில் கொஞ்சோண்டு நெய் விட்டு, அதை வரக்கூட மாட்டேங்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.